விருச்சக ராசி, விருச்சக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய காலங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, விருச்சக ராசி யாரு, எப்பேற்பட்ட நபர்கள், இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட ஜாதகம். நீங்க யாரு, லக்னாதிபதி, எப்படி செயல்பட போறீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, ஒரு காதலா அது எந்த அளவுக்கு, ஒரு கல்யாணமா அது எந்த அளவுக்கு, ஒரு தொழிலா அது எந்த அளவுக்கு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் நிறைய பலன்களை, கிட்டத்தட்ட 90% பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த ராசிக்கு உண்டான பொது பலன்கள் அனைத்துமே 10லிருந்து 20% மட்டும்தான் பொருந்தும். நீங்க ஒரு விஷயத்தை எப்படி ரியாக்ட் பண்றீங்க, என்ன மாதிரியான குணநலன்களோட இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே தான் ராசி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கு மேடம். எந்த ஒரு விஷயமே யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, நானா நின்று வாழ்க்கையில சுயமா ஜின்னு ஜெயிச்சுட்டு வந்தக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சகம் தான். நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க வாழ்க்கையில. விருச்சகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. ஏன்னா இங்க சந்திரன் நீசங்க. அப்போ முடிவுகள் எல்லாமே மாத்திட்டே இருப்பாங்க. எல்லா நேரத்துலையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு பேசி ஒரு ஹோப்பை கொடுத்துருவாங்க. நிறைய சந்தோஷமா இருக்கும்போது நிறைய ஹோப் கொடுப்பாங்க, சங்கடமா இருக்கும்போது நிறைய ஒரு ஹோப் கொடுத்துருவாங்க. அந்த ஹோப்னாலேயே வாழ்க்கையில இவங்க பின்தங்கி போறதை நம்ம பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா விருச்சகம். ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசுக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சகம். என்னங்க ஸ்ட்ராங்னு சொல்றீங்க, குழப்பவாதின்னு சொல்றீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் எப்படின்னா, ஒரு தடவை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பேச பேச அழுகிறது, இந்த எமோஷனல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய விருச்சகம். மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பாங்க. இந்த தன்மானம், இந்த ரோசம், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டா விருச்சகம் எப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி கட 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 கடன்னு பேசி அடுத்தவங்கள திட்டி விட்டுருவாங்க. அதனாலயே இவங்க கூட யாருமே ஒத்து வர மாட்டாங்க. நிறைய பேர் விருச்சகத்தை பொறுத்த வரையும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஐயோ விருச்சகமா அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படிங்கிறது பயப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எமோஷனல் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை. அது 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் நினைச்சதை மனசுல நினைச்சதை அதே ஃப்ளோவில் அதே மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. யார்கிட்ட இவங்க பணம் வாங்கினதில்லை, இவங்களோட பணத்தை தான் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கூட பிறக்கக்கூடிய அக்காவோ தங்கையோ அம்மாவோ கூட இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்பேற்பட்ட நீங்க பாடுபடுங்க, கடைசியில எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு உங்களை ஒட்டுக்காதான் பார்ப்பாங்களே தவிர்த்து தனித்துவமாக பார்க்க மாட்டார்கள். இது விருச்சகத்தை பொறுத்தவரையும் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட, எப்படிதான் நீங்க பாசம் காட்டி நீங்க அப்பா கிட்ட இருந்தாலும் அம்மா கிட்ட இருந்தாலும் கடைசியில ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டம் அப்படின்னு அவங்க கிட்ட நிற்கும் போது அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்காது, அல்லது எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. இதுதான் விருச்சகத்தை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள். நிறைய நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரையாவது ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். 2023 பார்த்தோம். நீங்க உங்களோட சொத்து சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி வீக்கா இருக்கு. இதன் மூலியமாக பெரிய ஏமாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. நிறைய அதிரடி முடிவுகள் எல்லாமே காமிக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இந்த காலங்கள் வரையும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணுனா, என்னுடைய விஷயங்கள், என்னோட குடும்பம் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்கு மேடம். ஒரு காலமும் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் காலம் ஆயிடுச்சு. திரும்பி அவர் நம்ம கிட்ட வராரு. நான் சொத்து, என்னுடைய தம்பி சம்சாரம் எல்லாமே இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம பேசும்போது கல்யாணம் இல்லை மேடம், இன்னைக்கு எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய சொத்தை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தர முடியாது, இது நான் சம்பாரிச்சது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க. இன்னைக்கு நான் என்னோட சொத்தை எனக்கு கொடுத்தா போதும், அதில் பாதி போனாலும் பரவாயில்லன்னு வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அவர் பாருங்க, நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தேன், நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு கூட போக மாட்டேங்க, நான் இன்னைக்கு கோர்ட்டு கேஸுக்கு போனால் நான் ஜெயிச்சிருவேன் மேடம், ஆனால் என்னால் போக முடியல, எனக்கு வேண்டாம், எனக்கு சொந்த பந்தங்கள் ரொம்ப முக்கியம், சங்கடப்படாமல் நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பரவாயில்ல, சொத்து தானே அவங்க வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்த தன்மையோடு இருந்தார். அந்த சொத்து அவருக்கு கிடைச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கக்கூடிய தசா புத்திகள் கிடைக்காத வண்ணம் இருந்தது. அப்போ நம்ம சொல்லும்போது இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணினேன், கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணி அவருடைய சொத்துல பாதி பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 30 to 40% அவர் திரும்பி வாங்க முடிஞ்சுது. இன்னைக்கு அவர் சொந்த ஊரை விட்டுட்டு, தன்னுடைய ஊரை விட்டுட்டு, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க, இந்த அளவுக்கு நம்முடைய பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தத்திலேயே அந்த ஊரை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். அந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை இண்டிகேஷன் பண்ணும். ஒரு தொழிலா, அந்த தொழில் எந்த காலங்கள் வரை சிறப்பாக இருக்கும், ஒரு யோகமாக இருக்கும், எந்த நேரம் பணம் அதிகமாக போடலாம், எந்த நேரத்தில் தொழிலை பெருக்கலாம், எந்த நேரத்தில்
என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு காதலிச்சுட்டு இருக்கோம். நெறைய பேரும் புகழும் இந்த மாதிரி அரசாங்க வேலை எந்த காலங்கள் வரையும் நல்ல ஒரு யோகமான பீரியட். இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. ராசிக்கு 6ஆம் அதிபதி 6லயே ராசியாதிபதியே 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது முதல் நெறைய வெளிய செல்ல தடை. யாரையாவது பார்த்தா ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல டவுன் ஆகி ஓடி வர்றதுக்கு தான் பார்ப்பீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்? யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த விருச்சிகத்த பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்பவே ரொம்பவே கூனி குறுகி இருக்கக்கூடிய நபர்கள். ஏதாவது ஒரு கௌரவத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தன வருஷம் ஆனாலும் அதை மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கௌரவம் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா இல்ல மேடம். நெறைய விஷயங்கள் என்னுடைய குடும்பத்தில பல பேருடைய தலையீடு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டுருக்கேன். இருந்தாலுமே என்னால மத்தவங்க வாழக்கூடிய நார்மலான லைஃப் என்னால லீட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 3வது நபர்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறைப்பது. என்னுடைய மனைவி எனக்கும் பிரச்சனை இல்ல. வேற ஒரு நபர்களால எனக்கு பிரச்சனைகள். இந்த திருமண வாழ்க்கைய நான் காப்பாத்த முடியுமா? முடியாதா? நெறைய போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் குழந்தைகளை பார்த்து நான் ரொம்ப நாட்கள் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. என்னால குழந்தைகளுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நெறைய ஜாதகங்கள் இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆயிருக்கிறத பார்த்தா விருச்சிக ராசி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிகமா இருக்கும்போது, அவங்க எல்லாமே குழந்தை சார்ந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறத சந்திக்கிறாங்க. தன்னுடைய வீட்ட பார்க்கறதுனால குரு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த 60-70% ஜாதகங்கள் அப்படிங்கிறது காமிக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே படிப்படியா குறையும். நெறைய திட்டமிடல். எங்க திட்டமிடல் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்டயே போய் அந்த திட்டத்த பத்தி சொல்லி, அந்த திட்டம் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அது கட் ஆகி வெளிய வந்துருது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாதிப்புகள் தொழில் சார்ந்து ஆரம்பிக்கிறேன் மேடம், ஆரம்பிக்கிற ஒரு 1 மாசத்துல அந்த தொழில மூடிட்டு வேற தொழில் பார்க்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரி தொழில் சார்ந்த ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்ல. அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி அப்படிங்கிறது வளர்ச்சிகள் அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேறும். அதே போல செவ்வாய் நல்லா பலமா இருக்கனால வேலை செய்யற இடத்துல கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க இந்த விருச்சிகம். அப்ப டீ குடிச்சிட்டு வேலை செய்யறது, ஒரு எதுவுமே இல்லாம வேலை செய்யறது, பொருளாதாரத்துல 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு வேலை செய்யறது, அங்கேயே இருக்கிறது, அந்த சொன்ன வேலைக்கு மீறி அதிகமாக செயல்பட்டு இந்த நல்ல ஒரு வேலைக்காரன் பேர் எடுக்கிறது எல்லாமே விருச்சிகம் தான். ஆனா இன்னைக்கு அந்த பேருக்கு எல்லாமே ஒரு பிரதிபலன் இல்லாம உங்கள யாருன்னு கேட்டுட்டு வெளிய வேலைய விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக மாறும். நீங்க சேர்த்து விட்ட நபர்களாலேயே, நீங்க யாருக்கு முக்கியத்துவம் குடுத்தீங்களோ, அந்த நபர்களாலேயே உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. இனி அந்த மாற்றங்கள் எல்லாமே மாறதுக்கு காத்துட்ருக்கு. நெறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் பணம், பொருளாதாரம் சார்ந்த பாதிப்பு, குழந்தைகள் சார்ந்த பாதிப்பு, எந்த வழியில போனாலுமே ஏதாவது வீட்ல அமைதியா இருக்க இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சுத்தி இருக்கக்கூடிய நபர்களால பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இந்த பிரச்சனையோட பெயினோடைய தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். நெறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டா முன்னேற்றங்கள், சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும், இனி இதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. பெரிய ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் சார்ந்து இந்த விருச்சிகம் பயணிக்கப் போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. நீங்க இழந்த விஷயத்துக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான, ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தே இல்ல. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசா, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில கண்டிப்பாக பலன்கள் மாறும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.